பதிப்பகம் பண்டிதர் பதிப்பகம் அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர்கள் இணைந்து உள்ஒதுக்கீட்டில் ஒளிந்திருக்கும் சமூக அநீதி நூல் வெளியீட்டு விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் அதை போலவே இந்த ஆய்வு நூலை எழுதியிருக்கின்ற அன்பு தம்பி எழுத்தாளர் அருள் முத்துக்குமரன் அவர்களுக்கும், நூலினை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற மக்கள் தேச கட்சியின் தலைவர் இணைய தோழர் ஆசி தம்பி அவர்களுக்கும், இருக்கின்ற பேராசிரியர் கதிரவன் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக நூலின் உள்ளடக்கம் குறித்து பேசி அமர்ந்திருக்கின்ற என் ஆரியர் தோழர் நீலப்புலிகள் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் டி எம் புரட்சிமணி அவர்களுக்கும், அதை போலவே இந்த நூலினை குறித்தும் இந்த உள் ஒதுக்கீட்டில் நடைபெற்றிருக்கின்ற அநீதி குறித்தும் ஆழமான கருத்துரையை முன்வைத்த பேராசிரியர் டி ஆர் லட்சுமணன் உள்ளிட்ட தோழர்களுக்கும், நான் சார்ந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் மதுரை பொறுப்பாளர் என் ஆர்வீர் அண்ணன் ஜவஹர் ஆரியர் தம்பி கருணா உள்ளிட்ட அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான நண்பர்களே, இந்த நூலை எத்தனை பேர் ஆழமாக உருவாக்கி படித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வரையற்குடியை சார்ந்தவர் மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டின் மீது, ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொருவரும் கற்றறிந்து போற்ற வேண்டிய நூல் இந்த நூல். அவரது ஆழமான அடர்த்தியான செய்திகளை இந்த நூலில் உள்ளடக்கம் கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய 112 பக்கங்கள். அந்த 112 பக்கங்களில் 60 பக்கங்களை 6 உள் தலைப்புகளை தலைப்பாக சூட்டி அன்பு தம்பி அருள் முத்துக்குமரன் அவர் எழுதியிருக்கின்றார். இதில் நான் பெரிதும் நேசித்த ஒரு பகுதி என்றால் இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கின்ற ஐயா வினோத் அவர்களுடைய அணிந்துரை என்பதை விட ஆய்வுரை. இந்த ஐயா பத்திரிகையாளர் வினோத் எழுதியிருக்கின்ற இந்த அணிந்துரையில் 15 பக்கங்கள். அந்த அணிந்துரை 60 பக்கத்தில் இந்த 15 பக்கத்தை கழித்து விட்டால் தம்பி அருள் முத்துக்குமரன் 45 பக்கத்திற்குள் 450 பக்கங்கள் கொண்ட செய்தியை எழுதியிருக்கின்றார். பின் இணைப்பாக இந்த உள் ஒதுக்கீட்டில் ஒளிந்திருக்கின்ற அநீதிகள் குறித்த தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை அவர் புகைப்படங்களாகவும் ஆவணங்களாகவும் பிற்பகுதியில் இணைத்திருக்கின்றார். அந்த பிற்பகுதியில் இணைப்பாக நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், அருந்ததியர் குடிகளுக்கு 3 விழுக்காடு உள்ளொதுக்கீடு
கொடுத்த பிறகு கடந்த 15 ஆண்டுகளில் வரையர், ஆதி திராவிடர், குதிரைவண்ணார், தேவேந்திரகுல வேளாளர் உள்ளிட்ட அத்தனை குடிகளுக்குமான அரசு வேலை வாய்ப்பு அப்பட்டமாக பறிபோயிருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக ஆதாரங்களோடு நிரூபித்திருக்கின்றார் இந்த நூலில் தம்பி அருள்முத்துக்குமரன். எனவே இந்த நூல் என்பது இடஒதுக்கீட்டின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற, தமிழர் குடிகளின் ஒற்றுமை குறித்து பேசுகின்ற ஜனநாயக ஆற்றல்கள் ஒவ்வொருவரும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் இந்த நூலை ஒரு இயக்கமாக மாற்றிக் கொண்டு போக வேண்டும். இதுதான் அடிப்படையான செய்தி. ஏனென்றால் இங்கே யாரும் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் நாம் யாரும் இங்கே ஒன்று கூடவில்லை. இந்த மேடையில் நான் பெருமையோடு கருதுவது, எனக்கு கருதுகின்ற செய்தி என்னவென்றால், கடந்த ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய தலைமையில் நாங்கள் சென்னை அருகே, அதுவும் பஞ்சமி நிலத்திற்காக போராடி உயிர் நீத்த தோழர்களுடைய விதைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தின் அருகே ஒரு மாபெரும் பேரணியை நடத்தினோம். தமிழ் குடிகளின் ஒற்றுமையும் பஞ்சமினல் மீட்பும் என்கின்ற தலைப்பில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டில் பேராசிரியர் அன்பு தோழர் புரட்சிமணி கலந்து கொண்டு அங்கே விடுதலையான தன்னுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்திருக்கின்றார். அதே போலவே 2014 இன்று வரை சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகின்றோம். இதில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, எல்லா தேர்தலிலும் வரையக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் எங்கள் அறிவுக்கு எட்டிய வகையில் பொது தொகுதியிலும் 10 பேருக்கு குறையாமல் வரையக்கூடிய நிறுத்தி இருக்கின்றோம் வேட்பாளராக. தனி தொகுதியிலும் முழுமையான பங்களிப்பை வரையக்கூடிக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டுகால தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் எத்தனையோ திராவிட கட்சிகள், பட்டியல் சாதி கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. தேர்தல் களங்களில் எத்தனை பேர் குதிரை வண்ணாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார்கள் என்று எனக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து குதிரை வண்ணாருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் குதிரை வண்ணார் மீது செலுத்தப்படுகின்ற வன்முறை குறித்து ஐயா லட்சுமணன் அவர்கள் பேராசிரியர் மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார். அவர் சொன்ன கருத்து உண்மையிலேயே ஆழமானது, யோசிக்க வேண்டியது. அருந்ததியர்களை காட்டிலும் சமூக ஒடுக்குமுறையில் மிகவும் கீழான நிலையிலும், பொருளாதார நிலையிலும், சாதியினாலும் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு குடி என்றால் அது குதிரை வண்ணார் குடி. நம்மளாலேயே ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். அதைத்தான் அவர் நுட்பமாக பதிவு செய்தார். இந்துத்துவத்தின் வெற்றியே, வர்ணாசிர தர்மத்தின் வெற்றியே தனக்கு கீழ் என்று சாதிய படிநிலை அமைப்பு இங்கே இருப்பதினால்தான் அது வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை போலவே நீண்ட காலமாக இங்கே வரையர்குடியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு சிந்தனையை பொதுப்பத்தியில் திணிக்கப்பட்டிருக்கின்றது. திராவிட கட்சிகளுடைய வருகைக்கு பிறகுதான், ஈவேராவுடைய வருகைக்கு பிறகுதான் பறையர்கள் கோவணம் கட்ட ஆரம்பித்தார்கள், பறையர்கள் தோழி கொண்டு போட ஆரம்பித்தார்கள், பறையர்கள் பள்ளிக்கூடம் போனார்கள். ஈவேராவுடைய அப்பன் பிறப்பதற்கு முன்பாகவே இங்கே எங்கள் தாத்தன் அயோத்திதாச பண்டிதரும், எங்கள் தாத்தன் இரட்டைமலை சீனிவாசனும், MC ராசாவும் அத்தனை பேரும் இங்கே சட்ட மேலவை உறுப்பினர்களாக ஒடுக்கப்பட்ட பட்டியல் சாதி சமூகத்தின் விடுதலைக்காக மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடியது வரையர்குடி என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் மறந்துவிட்டோம். தாழ்வு மனப்பான்மை, இந்த தாழ்வு மனப்பான்மை தான் திராவிட சிந்தனையாளர்களுடைய பட்டியலுக்குள் நாம் அடிமாடுகளாக, வெட்டப்படுகின்ற ஆடுகளாக நாம் மாற்றிக்கொண்டோம். இதிலிருந்து, இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து பறையர்குடி விடுவதாமல் நாம் இங்கே இருக்கின்ற ஒற்றுமை, சாதிய ஒற்றுமை என்பதும் சமூக விடுதலை என்பதும் சாத்தியமில்லை. அதை போலவே இந்த அரங்கில் நான் தாழ்மையோடு பதிவு செய்து கொள்ள விரும்புவது, ஒருபோதும் தலித் என்ற சொல்லுக்குள்ளும்
ஆதி திராவிடர் என்ற சொல்லுக்குள்ளும் நான் மறைந்து கொள்ள விருப்பமில்லை. அது பறையர்குடிக்கு எதிராக சொல்வது. இரட்டைமலை சீனிவாசன் அந்த தாத்தா என்ன சொன்னார்? உலகமெங்கும் ஒருவன் வர்க்க ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற பொழுது அவன் வர்க்கமாக இருந்து நிற்பான். உலகத்தில் நெல்சன் மண்டேலா எதற்காக கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடினான்? அவன் இன ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற பொழுது அவன் கருப்பின மக்களுக்கான விடுதலைக்காக இன அடையாளத்தோடு வந்து நின்றான். ரஷ்யாவில் பாட்டாளி வர்க்க புரட்சி நடந்த பொழுது அவன் வர்க்க ரீதியாக தொழிலாளி வர்க்கமாக ஒடுக்கப்படுகின்ற பொழுது ஜாதிகளால் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அவன் வர்க்க ரீதியாக வந்து நின்றான். கருப்பின மக்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளான பொழுது அவன் இனத்தை அடையாளமாக கொண்டு வந்தான். இனத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு தேசிய இனம் இனத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அவன் இனமாக வந்து நிற்பான். சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற பொழுது ஒருவன் சாதி அடையாளத்தோடு தான் வந்து நின்று போராடலாம். இதுதான் இயற்கையின் இயங்கியல், அரசியல் இயங்கியல். இது அரசியல் அடித்தளத்தின் பாலமானம். நான் எங்கே தாழ்த்தப்பட்டவனானே, நான் எங்கே தாழ்ந்தேன்? நான் தாழவில்லை, நான் தாழ்த்தப்பட்டவன் ஆகவில்லை. என்னை திட்டமிட்டே தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டவர்கள் நாங்கள். இதைத்தான் ஒரு கவிஞன் எழுதினான். ஒரு கவிஞன் எழுதுகின்றான், உன் பெயர் என்ன? ஜெயசீலன். உனது அப்பா பெயர் என்ன? குணசீலன். நீ எந்த ஊர்? புதுக்கோட்டை. நீ என்ன சாதி? அப்படிங்கிற இடத்துல தாழ்த்தப்பட்டவனா? ஆம். எனில் யாரால் எப்போது என்று கேட்டான். நீ யாரால் எப்போது தாழ்த்தப்பட்ட? இதுதான் விடை. இந்த விடையை தேடினாலே நம் வரலாற்றில் மீளெழுச்சி கொள்ள முடியும். இந்த விடையை நாம் கண்டறிய முடியாமல் தாழ்த்தப்பட்டேன், வீழ்த்தப்பட்டேன், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்வதைத்தான் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் எந்த பறையன் என்று நீ இழிவாக உன்னை கருதி உன்மேல் அடிமை நுகத்தடியை சுமக்க சொல்கின்றானோ அந்த சொல்லை எடுத்து உனக்கான விடுதலையாக மாற்று. நான் பறையன் என்று சொல் என்று உரத்து சொல்ல சொன்னார் இரட்டைமலை சீனிவாசன். இதை உரத்து சொல்ல மறந்த காரணத்தினால்தான் நாம் தலித் என்றும் ஆதி திராவிடன் என்றும் அந்த கூட்டுக்குள் உடங்கி போனதனால்தான் உள்ஒதுக்கீட்டில் இவர பெரிய அநீதி வந்து இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடாக வந்து நின்று இன்றைக்கு நீழ்ந்து கிடக்கின்றோம். யார் பேசியிருக்க வேண்டும்? இதை திருமாவளவன் ஐயா பேசியிருக்க வேண்டும். அமைப்பாய் திரள்வோம் என்று புத்தகம் போட்டு அதிகாரத்தில் போய் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த போராட்டத்தை வீரியமிக்க போராட்டமாக மாற்றி இருக்க வேண்டும். என்ன செய்தார்? உங்களுக்கு என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். நினைத்து பாருங்கள். இந்த புத்தகத்தின் பிற்பகுதி அட்டை பகுதியில் பின்னிணைப்பாக தம்பி போட்டிருக்கின்றார். கல்லூரிகளில் அரசு வேலை வாய்ப்பில் 3% மட்டும் இருக்கின்ற அருந்ததியர்கள் 100% இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! இதைத்தான் எங்கள் அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் சீமான் சொல்கின்றார். இந்த இடஒதுக்கீட்டு முறையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். எண்ணிக்கையின் அடிப்படையில் எடுத்துக்கொடு. இது முக்கியமாக பேசப்பட வேண்டும். இதே இந்த வன்முறையை வன்னியர் சாதியினர் மீது நிகழ்த்தப்பட்டிருந்தால் தமிழ்நாடு இவ்வளவு அமைதியாக இருந்திருக்குமா? இத்தனை வருஷம் நினைத்து பாருங்கள். இடஒதுக்கீடு இங்கே என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் என்றால், இடஒதுக்கீடு என்றாலே அது பன்னம்பரையனுக்கு மட்டும் நான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். உண்மையிலேயே இடஒதுக்கீடு எடுத்தோடையுமே பட்டியல் சாதிக்கு கிடைக்கலப்பா, பிற்படுத்தப்பட்ட உங்களுக்கு தானப்பா கிடைத்தது இடஒதுக்கீடு. வரலாறு அயோத்தியாச பண்டிதர் பட்டியல் சமூகத்திற்கு மட்டுமல்ல, இடைநிலை சாதிகளுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு தன்னுடைய கோரிக்கையில் முன்வைக்கின்றார். 1891ஆம் ஆண்டு உதகமண்டலத்தில் நீலமலையில் அவர் நடத்திய மாநாட்டில் 10 கோரிக்கைகளில் 10 கோரிக்கைகளில் அது முதன்மையான கோரிக்கை. அது யார் பேசுவார்? யாரும் பேச மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த புத்தகத்தின் முதல் செய்தியை மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார். வெள்ளைக்காரன் 1919
முதலில் இடஒதுக்கீடு கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கு. இந்த செய்தி பல பேருக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கும், புதிய செய்தியா இருக்கும். ஆமா, முதலில் இந்திய துணைக்கண்டத்தில் வெள்ளைக்காரனால் ரிசர்வேஷன் பெறப்பட்ட ஒரு சமூகம் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியர்கள் என்ற செய்தியை இதில் ஆழமாக நுட்பமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போலதான் நண்பர்களே, இன்றைக்கு உலகத்தில் போராடிப்பட்டிருக்கின்ற அனைத்து உரிமைகளுமே முதலாளிகளோ மன்னர்களோ ராஜாக்களோ அதிபர்களோ நமக்கு கொடுக்கவில்லை. அந்த உரிமையை எல்லாமே நம் போராடிப்பட்ட உரிமை தான், எவனும் நமக்கு இலவசமா தன்னை. அதே போல இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு நீதி கட்சி தான் நல்லது, பெரியார் தான் வாங்கி கொடுத்தார். இந்த துபாக்குரா இனிவரை திரும்பவும் நீங்க யாரும் நம்பாதீங்க. திரும்ப திரும்ப பறையர்குடியை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த பல பேர் இதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதற்கு நூல் ஆதாரமாக தம்பி அதை பதிவு செய்திருக்கின்றார். எங்களை போன்ற நீண்ட காலம் அமைப்புகளில் பொது வாழ்க்கையில் பயணிப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே இடஒதுக்கீட்டை போராடிதான் வாங்கி இருக்கின்றார். யாரு? நீதி கட்சி அதிகாரத்திற்கு வந்து 2 முறையும் பட்டியல் சாதிக்கான இடஒதுக்கீட்டை தரவில்லை. இரட்டைமலை சீனிவாசனும் ஐயா MC ராஜா அவர்களும் மிக கடுமையான போராட்டத்தை நடத்தி, என் ஓட்டு மட்டும் உனக்கு வேணும், எனக்கு நீ இடஒதுக்கீடு கொடுத்தா தீட்டுப்பட்டு போயிடுமா என்று கேட்ட பிறகுதான் 3வது முறையாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கவுன்சிலில் இடம்பெற்று அது இடஒதுக்கீடா நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் முழுமையான இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. அதன் பிறகு தொடர்ச்சியாக போராடியதின் விளைவு நாடாளுமன்றத்தில் நம்முடைய பட்டியல் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த பறையர்குடியை சார்ந்த ஐயா சிவராஜ் போராடி இருக்கிறார். அன்றைக்கு நீங்க சொன்னாங்கல்ல, திராவிட இயக்கம் தான் படிக்க வச்சது, பெரியார் தான் துண்டு போட்டு விட்டாரு, பெரியார் தான் உங்களுக்கு பல்லு விளக்கி விட்டாரு, அப்படின்னா உங்களுக்கு பல்லு விளக்காம நாரி போய் தெரிஞ்சிருப்பீங்க, கோவணம் கட்ட தெரியாது, ஜாக்கெட் போட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன காலத்திலேயே, பெரியார் வராத காலத்திற்கு முன்பாகவே 11 பேர் பறையர்குடியை சார்ந்தவர்கள் சட்ட மேலவை உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை தம்பியை பதிவு செய்திருக்கின்றார். தயவு செய்து புரிந்து கொள்ளணும். இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வாங்க. கருணாநிதி வந்த பிறகுதான் நாங்க அப்படியே தலைநம் இருந்தோம். வீரமணி வந்த பிறகுதான் நாங்க சோறே சமைச்சோம். பெரியார் வந்த பிறகுதான் இட்லியே எங்களுக்கு ஊட்ட தெரியும் அப்படிங்கிற இந்த மனநிலையில் இருந்து வெளியே வாருங்கள். ஏனென்றால் புறநானூற்றில் மாங்குடி மருதனார் என்கின்ற புலவன் பதிவு செய்கின்றான். கடம்பன், துடியன், பாணன், பறையன் இவை அல்லாத 4 தமிழ் குடி இல்லை என்று, இவன் தாண்டா உண்மையான 4 தமிழ் குடி என்று புறநானூறு பதிவு செய்திருக்கின்றது. பறையன் என்று நீ பறையன் என்று பெருமை கொள்வதற்கு பதிலாக நான் தலித்துவேன், நான் ஆதிதிராவிடர் எங்கிருந்தோ அந்த சொல்லை உன் தலையில் சூட்டிக் கொண்டு இன்றைக்கு ஒரு 3% குடிகளிடம் 100% இடஒதுக்கீடை இழந்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு பெரிய கேவலம் வரலாற்றுல. யாரை கேட்டு கொடுத்தாங்க? இந்த கேள்வி இருக்கு. இந்த திருமாவளவன் மிகப்பெரிய அமைப்பை வைத்திருக்கின்றார்ல, பறையர்குடிக்கு நான் தாண்டா ஒட்டுமொத்த அத்தாரிட்டின்னு சொல்றாருல அந்த திருமாவளவன். இவர் என்ன கேட்டுருக்க, அவருடைய ஆஸ்தான தலைவர் ஐயா கருணாநிதி இடத்துல போய் நீங்க அறிவாலயத்துல என்ன கேட்டுக்கணும், எங்களுக்கு 18%, நானே பிச்சை எடுத்தான் பெரும்பாலும் அதை கொடுங்க அனுமாருங்கிற கதையில உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேன். ஏன் தட்டுல உள்ள சாப்பாட என்னைய கேட்காம அடுத்த வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு எடுத்து நீ எப்படி அருந்ததியருக்கு 3% கொடுத்த, அதை வேற எவன்டாயிரம் உதவி கொடுத்திருக்க வேண்டியதா, நானே இது 10வது அழுது கொண்டு இருக்கின்றேனே அப்படின்னு யார் முதல் குரலாக ஒழித்திருக்க வேண்டும்? அவருடைய குரல் தான் ஒழிச்சிருக்கணும். உண்மையிலேயே இந்த புத்தக வெளியீட்டு விழா எங்க நடந்திருக்கணும்? மதுரையில தமுக்க மைதானத்துல ஒரு 60-70 பேர் 2 லட்சம் பேருக்கு கூடியிருக்கணும். 10 பேர் உட்கார்ந்துட்டு வழக்கமா அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு கத்திட்டு உட்கார்ந்துருக்கோம். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. நீங்கள் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுத்து எடுத்தால் வன்னியர் குடியை விட அதிகமான குடி பறையர் குடி இருப்பார். காரணம் 76 சாதிகளாக பிரிக்கப்பட்ட அந்த பறையர் குடி வள்ளுவர்னு ஒருத்தர், சாம்பவர்னு ஒருத்தர், ஆதிதிராவிடர்னு ஒருத்தர், பறையர்னு ஒருத்தர், இப்படி பல குடி. பறையர் அதுவும் வல்லினர் என்னமா அந்த ஆளுக்கு இந்த ஆளாலையும் தப்படிச்சுட்டு உட்கார்ந்து மாதிரி. தமிழர் பல்வேறு பறையர் குடி, தமிழர் குடியில் பறையர் குடி பல்வேறு சமூகமாக பிரிந்திருந்தார்.
யாரும் கூட யாரும் கேளீர் என்று பாடியவன் கணியன் பூங்குன்றன். அவன் வள்ளுவகுடி, வரையர்குடியின் ஒரு பிரிவு. கணியன், கணியன் என்றால் கணித்தல், வானியலை கணித்தல், நிமித்தம் கழித்தல், காலத்தை கணித்தல், பருவங்களை கணித்தல், வேலன் வெறியாட்டை இறக்குதல். இப்படி அறிவு சமூகமாக இருந்த, அறிவு குடியாக இருந்த சாம்பவர் என்கின்ற அடிப்படையில் மறவர் குடியாக இருந்தவனை போய் தாழ்த்தப்பட்டவனாக நாம் மாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றோம். இதை நீங்க தேடணும் வரலாற்றுல. எங்களா இருந்தன்னா 13ஆம் நூற்றாண்டில் வீழ்ந்திருக்கின்றோம். 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை நிலவுடைமை சமூகமாக இருந்த முடியும். உனக்கிட்ட நிலம் இருந்தது. சோழர் படைப்பிரிவில் சாம்பவர் படைப்பிரிவு என்பது மிகப்பெரிய படைப்பிரிவு. கலியர் குடி, வள்ளுவர் குடி, அறிவு சமூகம், அறிவு சமூகம், நிலவுடைமை சமூகம், அதிகாரமிக்க சமூகமாக எல்லாம் இருந்த நீ வரலாற்றில் வீழ்ந்தாய். அந்த இடத்தை தான் நாம் தேடி கண்டடைய வேண்டும். இந்த புத்தகத்துல அதை ஐயா பேராசிரியர் அன்பு தோழன் மணிகூட மிக அழகாக பதிவு செய்தார். இங்க எஸ்சி, இந்த சில பேர் அதையும் சொல்றதுக்கு அந்த தலித்துன்னு சொல்றதுக்கு கூட பயந்துட்டு எஸ்சி சார், எஸ்சி சாரா. முதல்ல எஸ்சினா என்ன தெரியுங்களா? ஷெட்யூல்டு காஸ்ட். தெரியும். ஷெட்யூல்டு காஸ்ட்னா பட்டியல் சாதி. ஏன் பட்டியல் சாதி? பட்டியல் சாதி, பட்டியல் இனம், பட்டியல் சாதி. ஏன் பட்டியல்? ஏன் பட்டியல்னா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அழகா. ஆழமாக சாதி ஒழிப்பை பேசுகின்றவர்களுக்கு தெரிந்த செய்தி, ஆனால் பலரும் அறியாத செய்தி. பிராமணியத்தை, ஆரிய பிராமணியத்தை, வர்ணாசிரம தர்மத்தை, பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற கோட்பாட்டை கற்பிக்கின்ற, வேதங்களை கற்பிக்கின்ற, போதிக்கின்ற, ஓதுகின்ற பிராமணர்களை ஏற்றுக்கொள்ளாத குடி இந்த பறையர்குடி உள்ளிட்ட அட்டவணை பிரிவினர். அதாவது நான் இந்து இல்ல, நீ என்னை இந்துன்னு கூப்பிடாத. நான் இந்து இல்ல, நான் சனாதானி கிடையாது, என்னை நீ சனாதானிகளை கூப்பிடாத. அப்ப யார்? நாங்கள் அவுட்காஸ்ட், சமாதானத்தை ஏற்காதவர்கள். பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மானுட சமூக பகுப்பாய்வை நாங்கள் அப்படி ஏற்றுக்கல. எல்லாரும் சமமாக பார்க்கின்றோம். அதனால் தான் கணியன் பூங்குன்றன் சொன்னான், காரல் மார்க்ஸ் 19ஆம் நூற்றாண்டில் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அடிமை விலங்குகளை தவிர என்று மார்க்ஸ் 19ஆம் நூற்றாண்டில் சொன்னதை எங்கள் அப்பன் கணியன் பூங்குன்றனார் கிமு எத்தனையோ நூற்றாண்டுகளில் அவன் சொன்னான். யாவரும் ஊரே யாவரும் கேள். இப்படி சொன்னவனைத்தான் இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் பறையன், இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் புறச்சேரியில் அடைக்கப்படுகின்றவன் என்று இந்த ஏற்றதாழ்வை ஏற்றுக்கொள்ளாதவனை எல்லாம் புறச்சேரியில் அடைத்து இழிவானவனாக இந்துத்துவ தர்மம் கருதியது. அதனால் நீங்கள் தாழ்த்தப்பட்டவன், நாம் தாழ்த்தப்பட்டவனாக ஆனோம். தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்படுத்தப்பட்டவனாக மாற்றப்பட்டவன். இதுதான் வரலாறு. இந்த வரலாற்றை எல்லாம் அது பேசுகின்றது. எனவே இது ஒரு அரங்கத்திற்குள் நடக்க வேண்டிய கூட்டம் அல்ல. அம்பலத்தில் 5 லட்சம் மக்களை திரட்டி போராடுகிற போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்ற கூட்டமாக இது அமைந்திருக்க வேண்டும். இந்த நூல் வெளியீட்டு விழா அந்த அடிப்படையில் தான் எங்கள் அன்பண்ணன் செந்தமன்னன் சீமான் நமது ராம்தமர் கட்சியின் கொள்கையை, சிந்தனையை இடஒதுக்கீட்டில் நாம் வைத்திருக்கின்ற அந்த பார்வையை நீ அங்கே முன்வைத்து விட்டு வா என்று. எனவே மக்கள் தொகை அடிப்படையின் அடையில், சாதியின் அடிப்படையில் இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்படி உண்மையிலேயே மத்திய மாநில அரசுகள் ஒரு நேர்மை செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிற்கு மக்கள் தொகை அடிப்படையில், சாதி எண்ணிக்கையின் அடிப்படையில் சரியாக அவர்கள் எண்ணிக்கையை கேட்கின்ற பொழுது, நீங்க நான் ஆதி திராவிடன், நான் எஸ்சி, நான் தலித்து அப்படின்னு சொல்லி திரும்பவும் சிக்காம நான் வரையர் அப்படின்னு போட்டு தமிழர், நான் என்னுடைய தேசிய இன அடையாளம் தமிழன், பக்கத்துல உனக்கு என் குடி தேவைப்படுது கொஞ்ச நாளைக்கு, என்னுடைய குடி வரையர் குடி அப்படின்னு குறித்து போடுங்கள். அப்பொழுதுதான் 1 கோடிக்கு மேல் நம் எண்ணிக்கையை நீங்கள் அடைவீர்கள். அந்த எண்ணிக்கை அடைகின்ற பொழுது சாதியின் அடிப்படையில் பெரும்பான்மையான குடியாக நீங்கள் இங்கே நிலைநிறுத்தப்பட்டு
ஏறக்குறைய இருக்கின்ற சாதிகளே அதிக இடஒதுக்கீடு வாங்க கொடுக்க வேண்டிய இடத்தில் தீர்மானிக்கின்ற இடத்துல வரையறுபடி மாறும் என்பது என்னுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்கின்றேன். அதுதான் என்னுடைய கட்சியின் கருத்து. ஒவ்வொரு சாதியும் மிக சரியாக கணக்கெடுக்கப்பட வேண்டும். பிராமணர் அல்லாதார் இயக்கம் இந்த பிராமணர் அல்லாதார் இயக்கம் தான் எல்லாருக்கும் போராடியது சொன்னானே, அது பிராமணர் அல்லாதார் இயக்கம் இல்ல, தமிழர் அல்லாதார் இயக்கம். இந்த தமிழர் அல்லாதார் இயக்கம் தான் வரலாற்றில் நம்மளை வீழ்த்தியது. அதை மீண்டும் மீண்டும் இந்த இடத்தில் பதிவு செய்து ஒரு அற்புதமான ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு கருத்து ஆயுதத்தை அறிவாயுதத்தை தம்பி அருள் முத்துக்குமரன் அவர்கள் 112 பக்கங்களில் ஆவணங்களாக தந்திருக்கின்றார். இந்த ஆவணத்தை போராடுகின்ற ஆயுதமாக மாற்றுவது வரையறுதியை தாண்டி இடஒதுக்கீட்டை, ஜனநாயகத்தை, தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்குமான கடமையாக கருதி இது ஒவ்வொருவரும் நீங்கள் வாங்கி படித்து ஒவ்வொரு படித்ததோடு மட்டுமல்லாத தனிநபர் இயக்கமாக, கூட்டு இயக்கமாக இந்த நோக்கத்தை வெற்றி பெறுவதற்கு நாம் போராட உந்து சக்தியாக இந்த நூல் அமையும் என்று விரும்புகின்றேன். அதே நேரத்தில் நாம் எந்த சாதியினருக்கும் நாம் யார் எதிரானவர்கள் அல்ல. எவருடைய இடஒதுக்கீட்டை நாம் தட்டி புடுங்குவதற்கான கூடுகின்ற இந்த கூட்டம் அல்ல. உன் எண்ணிக்கைக்கு ஏற்ப உனக்கு நீ இடஒதுக்கீட்டை கேள, அதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்காக நானும் குரல் கொடுக்கிறேன். அருந்ததியர் 5% வேணுமா வாங்க, நாங்களும் போராடுறோம். உங்களுக்கு 25% வேணுமா வாங்க, போராடுவோம். ஆனா முதல்ல எண்ணிடுவோம். அதைத்தான் சீமான் சொல்றாரு, எடுத்து கொடுக்காத, எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி அடிப்படையாக நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை. தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். பஞ்சமி நிலத்திற்கு எப்படி போராடணுமோ அதே போல இதற்காகவும் நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேச அழைத்து என் கருத்தை கேட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.